ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்க சக்சஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிஹெச்இஎல் அதுல வந்து வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட்ல வந்து வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட திருச்சியிலேயே இருக்கு. ஸோ திருச்சி ஜோன், அதாவது சதர்ன் ரீஜனுக்கு மட்டும் இதுக்கான வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா 3 கேட்டகரியில கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து கிராஜுவேட் கொடுத்துருக்காங்க, இன்னொன்னு வந்து டெக்னீசியன் கொடுத்துருக்காங்க, இன்னொன்னு வந்து ட்ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 3 நோட்டிபிகேஷன் தனித்தனியா கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணலான்ற டீடைல் எல்லாமே அடுத்தடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய மாவட்டத்தை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட மாவட்டத்துல வேற ஏதாவது வேகன்சிஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை பத்தின டெடிகேட் வீடியோ வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்கன்றத டீடைல்டா பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தாங்க, ஒரு 550 வேகன்சிஸ் எடுத்தாங்க. சிவில் இன்ஜினியரிங் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 8 வேகன்சிஸ் எடுத்தாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பாத்தீங்க அப்படின்னா 3 வேகன்சிஸ் எடுத்தாங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வந்து 3 வேகன்சிஸ் எடுத்தாங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து 3 வேகன்சிஸ் எடுக்கிறாங்க. அக்கௌண்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா 13 வேகன்சிஸ் எடுக்கிறாங்க. அசிஸ்டன்ட் ஹெச்ஆர் வந்து 10 வேகன்சிஸ் எடுக்கிறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் இருக்க அந்த 5 வேகன்சிஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10th + 2 முடிச்சுட்டு நீங்க கிராஜுவேஷன் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி முடிச்சிருந்தீங்க ரெகுலர் டைம்ல அப்படின்னா இதுக்கு நீங்க எலிஜிபிள். அதே மாதிரி அக்கௌண்டன்ட் கேட்டகரி பாத்தீங்க அப்படின்னா நீங்க 10 + 2 முடிச்சுட்டு பிகாம் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எலிஜிபிள் இந்த வேகன்ட் வந்து. அசிஸ்டன்ட் ஹெச்ஆர் பொறுத்தளவு 10 + 2 முடிச்சுட்டு நீங்க ஆர்ட்ஸ் பண்ணிருக்கணும், அதாவது பிஏ பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த வேகன்ட்டுக்கு வந்து நீங்க எலிஜிபிளா இருக்கலாம். ஆக மொத்தம் 90 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிராஜுவேட்கான வேகன்சிஸ். அடுத்து டெக்னீஷியன் பார்த்துடலாம். டெக்னீஷியன் பொறுத்தளவு அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து 40 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது பொறுத்தளவு டிப்ளமோ ஹோல்டர், அதாவது டிப்ளமோ ஹோல்டருக்கு மட்டும்தான் இந்த வேகன்சிஸ். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 40 கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்க்கு 6 கொடுத்துருக்காங்க, சிவில் இன்ஜினியரிங்க்கு 6 கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு 3 கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு 5 கொடுத்துருக்காங்க. ஓவரால் 60 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரேட் அப்ரெண்டிஸ் இது வந்து ஐடிஐ ஹோல்டருக்கு கொடுத்துருக்காங்க. ஐடிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபிட்டர் கொடுத்துருக்காங்க, வெல்டர் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிஷியன் கொடுத்துருக்காங்க. வேகன்சிஸ் வந்து தனித்தனியா கொடுத்துருக்காங்க. டர்னர், மெஷினிஸ்ட், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், மோட்டர் மெக்கானிக், ஏசி மெக்கானிக்கான வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, சிஓபிஏக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து ஓவராலா 380 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதுக்கான டியூரேஷன் எல்லாமே வந்து 12 மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்டைஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா வெல்டர் பிளஸ் சிஓபிஏக்கு மட்டும்தான் 10,560 கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாத்துக்குமே 11,040 கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் உங்களோட ஸ்டைஃபண்ட். அதே மாதிரி இதோட டியூரேஷன் பாத்தீங்க அப்படின்னா 12 மந்த்ஸ், ஒரு வருஷத்துக்கான டியூரேஷன் தான் இருக்கும் இதுல. அதர்வைஸ் இதுல கொடுத்துருக்க டீடைல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்கன்ற பட்சத்துல உங்களோட ஸ்டைஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா 12,300 கிட்ட கிடைக்கும். அதே மாதிரி ஸ்டைஃபண்டோட சேர்த்து உங்களுக்கு ஃபுட்டும் கொடுத்துருவாங்க, பிளஸ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அவைலபிள் பண்ணி கொடுத்துட்றாங்க. டெஃபினட்டா அதுல வந்து நீங்க கத்துக்கலாம். இதுல வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீடைல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெக்னீஷியனுக்கும் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ ஹோல்டருக்கான ஸ்டைஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா 10,900 கொடுத்துருக்காங்க. இதுலயே வந்து ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் வந்து உங்களுக்கு அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது எல்லாம் தான் இந்த டீடைல்ல கொடுத்துருக்குது. தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐடிஐ ஹோல்டருக்கு அதான் சேம், நீ உங்களுக்கு ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இது எல்லாமே பிளஸ் தான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் காலேஜை விட்டு ஃப்ரெஷரா வரும்போது இது டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எந்தெந்த இயர்ல எல்லாம் பாஸ்ட் அவுட்டா இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம்னா 2022, 23, 24, 25, 26 எல்லாமே எலிஜிபிள். உங்களுக்கு நீங்க பாஸ்ட் அவுட்டா இருந்தீங்கன்னா எதெல்லாம் நாட் எலிஜிபிள் அப்படின்னா நீங்க டிஸ்டன்ஸ் லேர்னிங், அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா அதுவும் வந்து நாட் எலிஜிபிள். பார்ட் டைமா பண்றீங்கனாலோ இல்ல கரஸ்பாண்ட்ல பண்றீங்கனாலோ இல்ல சாண்ட்விச் கோர்சஸ் அந்த ரெண்டு சேர்த்து பண்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கான இது வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இது வந்து நாட் எலிஜிபிள் தான் உங்களுக்கு. ஸோ எலிஜிபிள் நீங்க ரெகுலர் பண்ணிருக்கணும். ரெகுலர் நீங்க ஐடிஐ முடிச்சாலும் ரெகுலர் பண்ணிருக்கணும், டிப்ளமோ முடிச்சாலும் ரெகுலர் பண்ணிருக்கணும். அதே இன்ஜினியரிங் கிராஜுவேட்டோ ஆர்எல்ஸ் பிகாம் பண்ணியிருந்தீங்கனாலும் ரெகுலர் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கான எலிஜிபிள் உங்களுக்கு இருக்கு. இதுல எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா எப்படி உங்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது நீங்க வந்து ஓபிசி, நான் கிரீமி லேயர், யூஆர் அப்படின்னா 60க்கு அபோவ் எடுத்திருக்கணும். இதுவே எஸ்டி எஸ்டியா இருந்தீங்கன்னா 50க்கு அபோவ் எடுத்திருக்கணும். இது வந்து கிராஜுவேட் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரிதான் டெக்னீஷியனுக்கும் எடுப்பாங்க, ட்ரேடுக்கும் எடுப்பாங்க. ஸோ இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுல ஏஜ் ரிலாக்ஸேஷன் 27 இயர்ஸ் வரை அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி 5 இயர்ஸ் வந்து எஸ்டி எஸ்டிக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ் வந்து ஓபிசிக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷரா இருந்தா கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க, நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் பார்த்தோம் அப்படின்னா 14/8/2026. லாஸ்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னா 12/9/2026. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா உங்களோட டிஸ்ட்ரிக்டை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.